எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதில் ஜென்ரல் தமிழ் இப்போ இன்றைக்கி நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்குரிய விடை நாம் பார்க்கலாம். உத்தேச விடைத்தாள் இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து தருவாங்க கவர்மெண்ட்டு. இப்போ நம்ம உத்தேச விடை பார்க்கலாம். அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்குறோம். குரூப் 4 2025 ஜென்ரல் தமிழ். இப்போ 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதை பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை மார்க் வருது அட்டன் பண்ண அத்தனை பேரும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. முதல் கேள்வி பாருங்கள், பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. சாந்துனா குடை, குருவினா அறை, சுனைனா இழிதல், அருவினா ஒப்பு. ஆப்ஷன் சி. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒளிமரபை கண்டறிக. புல் நரலும், அதாவது புல்னா பறவை. அடுத்து மூன்றாவது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். இதுக்கு ஆப்ஷன் ஏ. அதாவது அலை ஓய்ந்த கடல் போல்னா அலை அடிச்சுட்டு ஓஞ்சி நின்றும், அப்போ அமைதி. அடியற்ற மரம் போல வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். நான்காவது கேள்வி, உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல. உகிர் சுற்று என்பதன் பொருள் உகிர்னா நகம், அப்ப நகச்சுற்று. ஐந்தாவது கேள்வி, ஒலக்கம் எனும் சொல்லின் வேர்ச்சொல் ஓல். ஓலக்கம். அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்க, பொறுத்துக. ஆறாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது அணிகம்னா ஊர்தி, இந்த அணிகம்னா சிவிகை, இந்த அணிகம்னா பாருங்க படையில் ஓர் அளவு, அணங்குனா காமன். ஆப்ஷன் பி. அடுத்து வினவ பயன்படும் எழுத்துகள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ ஏ யா ஆ ஓ எனும் எழுத்துகள் வினா எழுத்துகள். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என அழைக்கலாம். அப்போ ஏ ஏ யா ஆ ஓ இது வினா எழுத்துகள். அப்போ இது சரி, காரணமும் சரி, கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர் அழைத்தனர் உற்றார், அழைத்தனர் உற்றார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். எங்கே இருக்குது? பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது பேராசிரியர். அப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. இதுதான் சரியான விடை. அடுத்து இதுக்கு அகரவரிசை ஆப்ஷன் சி. அதாவது அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. பிழை திருத்துக. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி.
தேவகோட்டைனா தேவோட்டை, கோவன்புத்தூர் கோவை, பூந்தமல்லி பூனமல்லி, சோழநாடு சோநாடு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் மருவு சொற்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் முழுசாக. இப்போ குரூப் 4க்கு படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, குரூப் 2க்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, பட் பரவாயில்ல, இழப்பு உங்களுக்கு தான். நான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு வினாவாக முக்கிய குறிப்புகள் எடுத்து போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து படிக்கிறதே கிடையாது, பட் பரவாயில்ல. ஆப்ஷன் பி. அடுத்து 15வது கேள்வி. கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொல். வேற்றான். வேற்றான்னா திறனாளர், திறனாளர். அடுத்து கிளேசியர். கிளேசியர்னா பனியாறு. ஆப்ஷன் டி, பனியாறு. அடுத்தது கூற்று காரணம். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லைன்னு தான் வரணும். அப்போ தான் சரி. அப்போ இங்கே உண்டு இருக்கிறதுனால அப்போ இதுக்கு வந்து சரியான விடை ஏ சரி, கூற்று சரி, காரணம் தவறு. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர், கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா பொறுமை. பொறுமை, தகுதியான்னா பொறுமை. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். சரி. கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடித்துள்ளனர். சரி. அப்போ கூற்றும் காரணமும் இரண்டும் சரி. அடுத்தது பாருங்க, 21வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அடுத்து 22வது கேள்வி. வேலை பிசகு. வேலை பிசகுங்கிறதுனா அதாவது காலம் கடந்து வரதர், காலம் கடந்து செல்லுதல். இதுக்கு வந்து என்ன விடைன்னு தெரியல. காலம் கடந்து செல்லுதல் அதாவது என்னென்னா லேட்டாக போகிறது, தாமதமாக செல்லுதல். அப்போ அப்படின்னா வரும் காலம் தான். தாமதமாக போகிறதுனா வரும் காலம் தான் சரி. இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கொடுத்த வாட்டி பார்க்கலாம். அடுத்து ஆப்பசைத்த குரங்குதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. இன்பம். இன்பம். பாடும் பாடல். பாடும் பாடல்ங்கிறது எதிர்கால பெயரெச்சம். எதிர்கால பெயரெச்சம். அடுத்த கேள்வி. நட எனும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனின் பெயர் நடந்தவன். நடந்தவன். வை எனும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று வைத்தால். பிறவினை தொடர். அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும்போது. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு சரியான விடை முடியரசன் மட்டும்தான் சரி, மீதியெல்லாம் தவறு. ஆசிய ஜோதி வந்து கவிமணி. தாராபாரதி வந்து விரல் நுனி வெளிச்சங்கள், ரசிகமணி இதய ஒளி, கவிமணி வந்து ஆசிய ஜோதி. இதுக்கு முடியரசன் மட்டும்தான் சரியான ஒன்று. இதில் ஆப்ஷன் ஏ. பலா கூட்டல் அருமை. பலாவருமை. கங்கௌகம். கங்கு கூட்டல் ஓகம். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. அரவு. அரவு. அடுத்து பாருங்க, இது அடிக்கடி நம்ம சேனல்லையே பல முறை பார்த்துருக்குறோம். இந்த பறவை, பூ, நீக்கம், அழிவு, இதெல்லாம் வந்து
இதுக்கு சரியான விடை வி வி. மோனோபோலி கண்ட்ரோல். மோனோபோலி கண்ட்ரோல்ங்கிறது தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து 36க்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அபுலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா தலைவழுக்கை. அப்சஸ் சீல்கட்டி. அலோபிசியா யுனிவர்சலிஸ் உடல் வழுக்கை. ஆப்ஷன் பி. அடுத்தது நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் இது வந்து கடைசி மட்டும் கொடுத்துட்டா, அதனால் வந்து உங்களுக்கு குழப்பறாங்க. ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மண்ணோடு இயைந்த மரத்தணையர். மண்ணோடு இயைந்த மரத்தணையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவர். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. கழக தமிழகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 82. 82. அடுத்து உறவோராயின் உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாம. இதில் உள்ள எதிர்ச்சொல் உறவோர் மடவம். அடுத்து ஒருவர் மற்றும் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ. அதாவது அடரடி படரடி பெருங்குழப்பம். அகட விகடம் சித்தி அடைதல். ஈரொட்டு உறுதியின்மை. கைகூடுதல் தந்திரம். ஆப்ஷன் ஏ. காட்டில் சிங்கம். இது பாருங்க மரபு தொடர் தான், இது ஈஸி. இது அடிக்கடி நான் பார்த்துருக்குறோம். சிங்கம் வந்து என்ன பண்ணும்? முழங்கும். களிறு பிளிரும், அதாவது யானை பிளிரும். தமிழ் சொல்லை கண்டறிக. உடுக்கை இழந்தவன், அதான் வந்து சரியான தமிழ் சொல். அடுத்தது திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. ஆப்ஷன் சி. போர்ச்சுகீசிய மொழி 06. தெலுங்கு மொழி 34. அரபு பாரசீக இந்துஸ்தானி 411. ஆங்கில மொழி 486. அடுத்து பாருங்க பெயர் சொல்லின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரச்சம் இல்லாத பொருள். ஆப்ஷன் ஏ. அக்ரிணை தொடரை கண்டறிக. இதில் அக்ரிணைங்கிறது என்னது? மலர்கள் மட்டும்தான். மலர்கள் மலர்ந்தன. மீதியெல்லாம் பாருங்க உயர்திணை. மக்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் உயர்திணை. இதெல்லாம் உயர்திணை சொற்கள். அடுத்து ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரடிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ப்ரொபோசல் எனும் சொல்லிற்கான இணையான சொல் கருத்துரு. கருத்துரு. அடுத்து 50வது கேள்வி இரிகேஷன் டெக்னாலஜி. நம்ம சேனலில் கலை சொற்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி வினாக்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நீர்ப்பாசன தொழில்நுட்பம். குறில் நெடில் கணம் காணம். கணம்னா கூட்டம், காணம்னா பொன். அடுத்து தந்திப்பலகை, அதாவது தந்தப்பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை. சரி. இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறித்தது. அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடர். சந்திப்பிழையற்ற சொற்றொடர் அங்கு கேட்டேன். அங்கு கேட்டேன் இக்கு. அடுத்து
புவியியலில் அட்வான்ஸ் என்பது கடற்கரை இயக்கம். அடுத்து பாருங்க, ப்ரீ சென்சார்ஷிப் முன் தணிக்கை. அடுத்து பொசஷன் உடைமை, பிரிஸ்கிரிப்ஷன் நீடனு போகம், பிரீமியம் முனைமம். ஆப்ஷன் ஏ. அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் கண்ணெழுத்துகள். ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள், இதில் கண்டங்கத்திரி மட்டும்தான், மீதி சுக்கு திப்பிலி சிறுநாவற்பூலா இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி 3 மட்டும் சரியான விடை. அடுத்து பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. திரிகடுகம் எழுதினவர் நல்லாதனார். மழை, இதுவும் அடிக்கடி இது நம்ம சேனல்லையே பார்த்துருக்குறோம். வெற்பு சிலம்பு பொறுப்பு. அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள். களினா கழித்தல், இந்த களினா கழித்தல். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ, அதாவது குறைத்து மதிப்பிடாதே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருள். ஆப்ஷன் சி, அதாவது கடன் கழித்தல்ங்கிறது மனமின்றி செய்தல், கடை விரித்தல் முரண்படுதல், கச்சை கட்டுதல் தன் ஆற்றலை சொல்லுதல், கக்கல் கரிசல், கலங்கல் நீர். அடுத்தது பிழையான தொடரை கண்டறிக. இதில் பிழையான தொடர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதுக்கு எப்படி வரணும், இந்தலை காலையில் மனம்ங்கிறது மனம் 3 சொல்லினா, இதான் சரியான ஒன்று. அப்போ இதுதான் பிழையான தொடர். அடுத்து 64வது கேள்வி. ஆப்ஷன் பி, அழிந்தது தீமை குணப்பெயர் கொண்டது, அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது, நல்லது கை சினைப்பெயர், குளிர்ந்தது நிலம் இடப்பெயர். நீங்கள் இந்த கேள்வி ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள். தீமை, குணம், பிறப்பு, தொழில், கை, சினை, நிலம் அப்படிங்கிறது என்னது, இடப்பெயர். அப்போ நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பார்த்து இந்த சொற்களை ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து 65. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேண்மை. செற்றம்னா இதுக்கு பொருள் பகை. இப்போ பகைக்கு எடுத்துக்காட்டு நட்பு, அதான் கேண்மை நட்பு. பிழையற்ற நிகழ்கால தொடர். பூமி சுழல்கிறது. அடுத்து யானைகள் விரைந்து ஓடின என்பதுதான் சரி. அப்போ கூற்று தவறு. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியே இடம்பெறும். அப்போ இதுவும் தவறு. இப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்து 68வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, கால் புக்னா பதிவேடு வழக்கு குறிப்பேடு, ரெக்கார்ட் இஸ்யூ ரிஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு, பேப்பர் ஷூட் ரிஜிஸ்டர் மறுகவனிப்பு பதிவேடு, ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் வரியர் வழக்கு பதிவேடு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 69வது கேள்வி, அடோரிங்னா போற்றுதல். அடுத்து 70வது கேள்வி, ரெண்டுமே சரி. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துகளில் குறிலும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் சரி. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி, மறுப்புனா யானை தந்தம், விறகு இந்தரா பாருங்க, தந்திரம், மருகன், வழிவந்தோன், சீரடி சிறியடி. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. மானினா குள்ளன், இந்த மானிங்கிறது மாமன். கனகம் 3 சுழி கனகம்ங்கிறது படை, 2 சுழி கனகம் பொன், அதாவது தங்கம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி.
ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வெர்ச்சுவல் ஸ்கேனர். இதுக்கு சரியான விடை கட்புலமேவி. கட்புலமேவி. ஆங்கரேஜ். ஆங்கரேஜ்னா ஊன்றுதலை. ஊன்றுதலை. அடுத்து 75வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். சரி. அழிவு நிலையில் இருந்து வெவ்வேறு சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களில் வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். சரி. உவே சாமிநாதர் கேள்வி கம்பல்சரி. வருடா வருடம் ஒவ்வொரு கேள்வி வந்துட்டே இருக்குது. அடுத்து 76வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் 1300. இது சரி. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்தியா மொழிகளின் காட்சி சாலை. அதுவும் சரி. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர். அப்போ ஹிராஸ் பாதிரியார். இது தான் தவறு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ 76க்கு ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் தவறு. தாரணி. தாரணினா பூமி உலகம். மீமிசை ஞாயிறு. மீமிசை ஞாயிறுங்கிறது மேல் பகுதி. இது நேத்தி கூட பார்த்தோம். அடுத்து முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் பொருந்தா சொல் வியாழம். இதெல்லாம் மீன்களின் வகைகளை குறிக்கும். அடுத்தது தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழி குந்தி தின்றால் குன்றும் ஆளும். அடுத்து விரிந்தது விரித்தது. அப்போ மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. அடுத்தது 83வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் சரி. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். 2 சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை 84க்கு ஆப்ஷன் பி. விலங்குகளை இளமை பெயர் கொடுத்துருக்குறாங்க. நவ்வினா மரி. நவ்விங்கிறது மான். அப்போ முதலை, சினை, உடும்பு, ஓந்தி, மீன், கெண்டை, பார்ப்பு. புள்ளின் உறுப்பை கண்டறிக. புள்ளின் உறுப்பு குலை. அடுத்து பாருங்க. இதில் பத்தி கொடுத்துட்டு கேள்வி கேட்குறாங்க. இது இந்த வருஷம் மட்டும்தான் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்குது. அதனால் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஉசி. வஉ சிதம்பரனார். வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். அடுத்து இது ஏற்கனவே நாம் பார்த்த என்னது? இது வினா எழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் கிடையாது, வினா எழுத்துக்கள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அப்போ கூற்று சரி காரணம் தவறு. அடுத்து அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள். இடப்பொருளை சுட்டுவதற்காக அ இ உ வந்துள்ளது. அப்போ இதுக்கு சரியான விடை கூற்றும் காரணமும் சரி. பொருந்தாத இணை. இதில் பொருந்தாதது ஐ. ஐக்கு இணை எழுத்து ஈ தான். ஒயிட் ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம் தான் ஒயிட் ஹால். அடுத்து டார்க் ஃபைபர் இருட்டு இலை. டீமன் பின்னணி நிரல்.
டார்க்கஸ்ட் மிகு இருள்மை, டென்சிட்டி அடர்த்தி, ஆப்ஷன் பி. அடுத்து 94வது கேள்வி, பூட்கை என்ற சொல்லின் பொருள் படுக்கை. உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் ஈரா இளங்குமரனார். பாருங்க, இந்த கேள்வி உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இளங்குமரனார் கிடையாது, தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். அடுத்து 96வது கேள்வி, நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர், அதாவது அறிவுள்ளவர். அறிவுள்ளவர்கள் தான் நீரவர்கள். அடுத்து குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக, ஒழுங்காதல். அடுத்து எழுத்துப்பிழையற்ற சொற்றொடர், எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. தென்னிந்தியாவின் ஸ்பா என்றழைக்கப்படும் அருவி, தென்னிந்தியாவின் ஸ்பா என்றழைக்கப்படும் அருவி. குற்றால அருவி. இந்த கேள்வி பல சமயம் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்டாங்க, இந்த வாட்டி ஜென்ரல் தமிழ்லேயே கேட்டாங்க. அடுத்து இந்த காணொலியோட கடைசி கேள்வி, தமிழ் வளர்ச்சித்துறை இதை பற்றி படிச்சுட்டு இது கேள்வி என்னது, கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது? 10 விருதாளர்களுக்கு, ஆப்ஷன் டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது இந்த வருடம் நடைபெற்றதா இன்னைக்கு நடைபெற்ற 12 ஜூலை 2025 நடைபெற்ற 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜென்ரல் தமிழ் வினாத்தாள், அதாவது ஒரிஜினல் வினாத்தாள் விடையுடன் நாம் பார்த்தோம். இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். இன்னும் 2 வாரம் கழித்து எப்படி நம்ம கொடுத்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து செக் பண்ணிவிட்டு எத்தனை கேள்வி சரிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த 2 வாரத்தில் ஆன்சர் கீ விடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த காணொலியை பாருங்கள். இதை பார்த்துட்டு ஜென்ரல் தமிழில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, தேர்வர்களே, மாணவர்களே. நன்றி, வணக்கம்.